2 முட்டை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு, பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இதோடு சேர்த்துட்டு லைட்டாக வதக்குங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கின உடனே இதில் ஒரு 3 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடர், ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலானுடைய பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு இது நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கிறதான முட்டையை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரே இடத்துல ஊற்ற வேணாம், அந்த மாதிரி பரவலாக ஈவனாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து சிம்மில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு இதை திருப்பி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி திருப்பிட்டு திரும்ப இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வேக விடுங்க. நல்லா இது வெந்துருச்சு. இந்த ஆம்லேட்டை நம்ம எடுத்துடலாம். இந்த ஆம்லேட்டை நீங்கள் வெறும் சாதத்தோடய நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.